SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடந்த கொடூரம், கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் பலி. யாழில் மண்ணெண்ணெய் அடுப்பு தீப்பற்றி எரிந்ததில் குடும்ப பெண் பரிதாபமாக பலி. யாழில் இளம் ஆசிரியை திடீர் மரணம், மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகம். நாட்டில் எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் கருத்து. பிரபல இந்திய நடிகர் வீட்டுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு. இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல், உலக போர் ஏற்படும் அபாயம், அவசரத்தில் கூடும் ஐநா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பலாங்கொட பெட்டிகல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 32 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதியே இவ்வாறு மரணித்துள்ளார். மதுபான விருந்தொன்றின் போது இரு பிரிவினருக்கு ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் தீவிரமடைந்து இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பலாங்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மண்ணெண்ணெய் அடுப்பு வீழ்ந்து தீப்பற்றி எரிந்ததில் குடும்ப பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 3ஆம் தேதி குறித்த குடும்ப பெண் வீட்டில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது பாத்திரங்களை அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு பயன்படுத்தப்படும் துணி மண்ணெண்ணெய் அடுப்பில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் மண்ணெண்ணெய் அடுப்பில் சிக்கிய துணியை இழுக்கும் போது அடுப்பு சரிந்து அவர் மீது விழுந்து வெடித்து எரிந்துள்ளது. இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த குடும்ப பெண் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் கொட்டடியைச் சேர்ந்த 39 வயதுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய இளம் ஆசிரியர் ஒருவர் வயிற்றோட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அராளி பகுதியுள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த ஆசிரியைக்கு கடந்த சில நாட்களாக உடல் சுகையினம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருக்கு பில்லி சூனியம் ஏற்பட்டதாக தெரிவித்து அவருடைய தந்தையும் குறித்த ஆசிரியரும் இளவாலை முள்ளனை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் தங்கி குணமாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் இவருக்கு நேற்று முன்தினம் வயிற்று வலியும் வாந்தியும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் போதகர் மூலம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சேர்ப்பிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மரணத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உடலை புதைக்குமாறு கூறி உடலை இன்றைய தினம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாதாந்தம் எரிபொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விற்பனை தொடர்பில் அவர் தனது டுவிட்டர் செய்தியொன்றில் ஊடாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருள் பாவனையும் 50% குறைவடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய விநியோகத்தர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது. எரிபொருள் விற்பனை இலங்கையில் சிபெட்கோ, லங்கா IOC மற்றும் சினோஃபெக் ஆகிய நிறுவனங்கள் கடந்த பருவத்தில் விற்பனை செய்த எரிபொருள் அளவு தொடர்பான தரவுகள் சுட்டிக்காட்டின. கடந்த மார்ச் மாதத்தில் எரிபொருள் விற்பனை குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இந்தியாவின் பிரபல நடிகரான சல்மான் கான் வீட்டுக்கு முன்னால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மும்பை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சல்மான் கான் வீட்டுக்கு முன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் வாகனத்தை நோக்கி 4 முறை சுட்டுள்ளார்கள். சத்தம் கேட்டு உடனடியாக வீட்டிலிருந்த பாதுகாப்பாளர்களை வெளியே வந்து பார்த்தபோது அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்துள்ள ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் உலக போர் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அவசரமாக கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானால் இஸ்ரேல் தாக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் அண்டைய நாடான ஜார்டான் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது. வான்வெளியை மூட உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதால் இஸ்ரேலின் நண்பரான அமெரிக்கா ஒதுங்கி நிற்க வேண்டும் என ஈரான் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தொலைபேசி ஊடாக பேச்சு நடத்தியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடவடிக்கை எடுத்துள்ளார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடந்த கொடூரம், கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் பலி. யாழில் மண்ணெண்ணெய் அடுப்பு தீப்பற்றி எரிந்ததில் குடும்ப பெண் பரிதாபமாக பலி. யாழில் இளம் ஆசிரியை திடீர் மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகம். நாட்டில் எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் கருத்து. பிரபல இந்திய நடிகர் வீட்டுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு. இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல், உலக போர் ஏற்படும் அபாயம், அவசரத்தில் கூடும் ஐநா.